ஸோ உண்மையிலையுமே தூக்கத்தினால நம்ம உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்ன, அதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், மூளையில் ஏற்படுற 4 முக்கியமான மாற்றங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 விஷயத்தில் முதல் விஷயம் கழிவுகள் நீக்கப்படுது. நம்ம மூளையில் தேவையற்ற கழிவுகள் நீக்கப்படுது. பொதுவாக நம்ம மூளையில் நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது, செரோட்டனின், டோப்பமைன், இந்த மாதிரி. இது வந்து சரியான விகிதத்தில் வேலை செய்யும் போது தான் மூளையோட செயல்பாடு கரெக்டாக இருக்கும். இது டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு மனச்சோர்வு, டிப்ரெஷன், இல்லைனா வந்து வேறு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள், சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸ் சரியாக நீக்கப்படணும். அதுக்கு உறக்கம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நினைவாற்றல், மெமரி. பொதுவாக வந்து ஒரு நாளில் பல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே நம்மளோட மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நீக்கப்படணும், சில விஷயங்கள் வந்து நம்ம உள்ளே எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம தேவையான ஃபைல்ஸ் எடுத்து ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதே போல். ஸோ டெம்பரரி மெமரியிலேருந்து பர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போகிறதும், தேவையில்லாத டெம்பரரி மெமரியை நீக்கிறதும், நமக்கு என்னதுங்க ரெஃப்ரெஷ் பண்ணுறதும் எப்போ நடக்கும் அப்படின்னா நல்ல உறக்கத்தில் தான் நடக்கும். அடுத்து 3வது விஷயம் வந்து எமோஷன்ஸ், உணர்வுகளை மேம்படுத்துறது இல்லைன்னா ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நடக்கிறது வந்து தூக்கத்தில் தான். இது இல்லாத பட்சத்தில் தான் சரியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி உணர்வு, இரிட்டபிளாக இருக்கிறது, இல்லை ஒரு மனச்சோர்வலாக இருக்கிறது, ஒரு பயத்தில் இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ சரியான தூக்கம் உங்களோட உணர்வுகளை மேம்படுத்தும். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதாவது வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து பண்ணால் தான் அதை கற்றுக்க முடியும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. எந்த வேலையை செய்கிறவங்களா இருந்தால், இப்போ நான் பேஷண்ட் பார்க்குறேன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்த்தா தான் அவங்களுக்குரிய தீர்வுகளை நான் கொடுக்க முடியும். இப்போ ஒவ்வொரு வேலையிலும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு சரியான உறக்கம் அவசியம். ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உடனே நடக்குதுன்னா அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டோம், எங்கேருந்து வந்தாருனே தெரியலங்க, திடீர்னு வந்து அடிச்சிட்டாருங்க, எங்கேருந்து பறந்து வந்ததுனே தெரியல, டப்புன்னு அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டோம். ஆக்சிடென்ட்ஸில் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ரிஃப்ளெக்ஸஸ் நமக்கு வந்து குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸஸ் கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும்னா நல்ல தூக்கம் அவசியம். ஸோ மனதில் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுது, மூளை பொறுத்த வரைக்கும் டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுது, நினைவாற்றலை மேம்படுத்துது, எமோஷன்ஸை மேம்படுத்துது, அதே போல் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மற்றும் ரிஃப்ளெக்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இது வந்து மூளையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்.